வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். அந்த வசனத்தை வாசிக்கும் போது இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர். சொல்லுங்க எல்லாரும், ஒரு 3 விசை சொல்லுங்க பார்க்கலாம். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். அப்படின்னா கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய சிந்தனையிலேயே தோன்றாததை கூட நமக்காக செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் நான் நம்புகிறேன், உங்களுடைய கற்பனையிலே இல்லாத, உங்களுடைய சிந்தனையிலே இல்லாத ஒரு வெற்றியை, ஒரு மேன்மையை, ஒரு உயர்வை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்க அம்மாவுடைய சிந்தையில இல்லாதது, உங்க அப்பாவுடைய சிந்தையில இல்லாதது, உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியருடைய சிந்தையில இந்த பிள்ளை, இந்த மனுஷன் இப்படி ஆவான்னு அவங்களுடைய கற்பனையிலே இல்லாத ஒரு மேலான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வச்சு அழகு பார்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர். ஆமென். தாவீது வீட்டை விட்டு கிளம்பும் போது வேதம் சொல்லுது, நம்ம போற இடத்துல அண்ணங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு மட்டும் போல கோலியாத்துன்ற ஒருத்தன் இருப்பான், நம்ம அவரை ஜெயிக்க போறோம், அதன் மூலமா நம்முடைய தலையை உயர்த்த போறாருன்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இல்லவே இல்லை. தாவீது தன்னுடைய வீட்டை விட்டு புறப்படும் போது அவனுடைய யோசனைக்குள்ள இருந்தது மொத்தம் என்ன அப்படின்னா, தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது மட்டும்தான் அவனுடைய யோசனையில இருந்துச்சு. வேற எந்த தாட்டுமே அவனுக்குள்ள இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். அவனுடைய சிந்தனையிலே இல்லாத ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர் தருவது உண்மையானால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெபம் முடிய 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 நீங்க ஒன்ன பாப்பீங்க, நீங்க ஒன்ன பாப்பீங்க. உங்க சிந்தனையிலே இல்லாத ஒரு அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். பிள்ளைகளுக்கு செய்ய போகிறார். உங்க குடும்பத்திற்கு செய்ய போகிறார். இன்னும் சில வருடங்களுக்குள்ள உங்களுடைய கற்பனைக்கே வராத இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் ஆமோதிக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. இது கண்டிப்பா பொய் உரையாது, பொய் உரையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் அலங்கார வாசலுக்கு உள்ளே என்ற ஆகும்போது அங்கே ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த பிச்சை எடுத்துட்டு இருக்கிறவங்க பிச்சை கேட்கும் போது என்ன ஏதாகிலும் இருக்கிறது, அவனுக்கு என்ன எக்ஸ்பெக்ட், என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்னு நினைச்சிருக்கு. என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன எதிர்பார்ப்பு? ஒரு சாதாரணமா ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷனுக்கு, அதுவும் சர்ச்சுக்கு வரும்போது பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும், என்ன எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்? ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். அப்படின்னு சொன்னா இவங்க ஒரு 10 ரூபா கொடுப்பாங்களா, இவங்க ஒரு 50 ரூபா கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதுவும் ஊழியக்காரங்க உள்ள என்ட்ராகும் போது அவங்க ஸ்பெஷல் கெஸ்ட். அவன் என்ன ஒருவேளை எதிர்பார்த்திருந்தா நான் சொல்றேன், ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்கும், இவங்க எல்லாரை விட நிறைய கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைச்சு கூட கேட்டிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, அங்க ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷன் எதிர்பாராத ஒன்றை கர்த்தர் செய்றாரு.
எதிர்பார்க்காத ஒன்றை கர்த்தர் அங்க செய்யறாரு. அவன் பணம் தான் எதிர்பார்த்தான், அவன் கொஞ்சம் காசு தான் எதிர்பார்த்தான், அவன் ஹெல்ப் தான் எதிர்பார்த்தான். ஆனா அங்க தேவ மனிதர்கள் அவனுடைய கையை பிடிச்சு தூக்கி விட்டு அவன் எதிர்பாராத அற்புதத்தை கர்த்தர் அவனுக்கு அங்கே உண்டு பண்ணினார். அந்த தேவன் தான் இன்று ஜீவிக்கிறார், அந்த தேவன் தான் இன்று வாழ்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென், முழு பலத்தோடு ஆமென். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்து களிகூ சொல்லுவோம், கெட்டி பாடி இருப்போம். கர்த்தர் சமூகத்து களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம் என்றார். கைகள மேல களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், காவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் சேர்ந்து சொல்லுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், காவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், என்னுடைய சிந்தையிலே இல்லாத, என்னுடைய எண்ணத்திலே உதிக்காத, என்னுடைய கற்பனையிலே வராத ஒன்றை எனக்காக ஆண்டவர் சீக்கிரமாய் செய்ய போகிறார். நீங்க கண்டிப்பா பிரமிக்க போறீங்க. உங்க பிள்ளைகளை இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க பார்க்கறதுக்கு யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. ஒருவேளை அந்த பிள்ளையினுடைய பலவீனத்தை பார்த்து, அந்த பிள்ளையினுடைய இயலாமையை பார்த்து, அந்த பிள்ளையினுடைய படிப்பு குறைவை பார்த்து, அந்த பிள்ளையினுடைய பேச்சு சாத்திரியம் இல்லைன்றத மாதிரிலாம் நினைச்சு உங்க பிள்ளையை குறித்து நீங்க ஒரு லிமிட்டேஷனை வச்சிருக்கலாம், நீங்க ஒரு யோசனையை வச்சிருக்கலாம், உங்களுக்கு இதுதான் ஒரு எண்ணமா இருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய தேவன் அவர் யார் அப்படின்னா, நான் நினைக்காத ஒன்றை, நான் கற்பனையே பண்ணிராத ஒன்றை எனக்கு தருகிறதற்கு கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு நேரம் வரும்போதெல்லாம் நீங்க ஆமென் சொல்லணும். நீங்க இதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அப்படி நடக்க போகிறதற்காக நன்றி அப்பா. நம்முடைய நினைவிலே இல்லாத ஒன்றை எனக்கு செய்கிறவர் அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. காணாம போன ஒரு பையனை குறித்து கூட ஒரு அப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் இருப்பான்ற நம்பிக்கை இருக்கும். ஆனா செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கொண்டு வந்த ஒரு அப்பாவுக்கு கண்டிப்பா அந்த பிள்ளைய குறித்து ஒரு யோசனையுமே இருக்காது. அந்த பிள்ளை இருந்தா நல்லா இருக்கும், செத்து போயிருச்சேன்னு தான் யோசனை இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது, தன்னுடைய மனதில் யோசேப்பை குறித்து எந்த ஒரு எண்ணம் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் யோசேப்பை தன் தகப்பனாருடைய யோசனையை விட பல மடங்கு
ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் வைப்பது உண்டானால் நான் விசுவாசிக்கிறேன், நம்மையும் கர்த்தர் அப்படி நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க முடியும். நீங்கள் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 24வது வசனம் வேதம் சொல்கிறது, அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்திற்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலையும் வெள்ளாட்டு போழத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரனை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? ஆமென். அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். நான் நம்புகிறேன், இரண்டாவதாக ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார். யோசேப்பை வெறும் குழியிலே போட்டார்கள், ஆனால் கர்த்தர் அந்த வெறும் குழியிலிருந்து அவனை தூக்கி எடுத்தார் தேவன். நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு இன்னைக்கு வெறும் குழிக்குள்ள, அப்படின்னா ஏற்கனவே பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படி இருக்குன்னா வெறும் குழியா இருக்குது. அங்க எதுவுமே இல்லை, அங்க ஆறுதல் இல்லை, அங்க சமாதானம் இல்லை, அங்க ஒரு அரவணைப்பு இல்லை, அங்க ஒரு வெற்றி இல்லை. யாரோ ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒரு வெறும் குழியில உங்களை போட்டிருக்கலாம். நீங்க ஒரு வெறும் குழிக்குள்ள கிடக்கலாம், எந்த ஆதரவுமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கலாம், எதிர்காலமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், அந்த யோசேப்பை அந்த வெறும் குழியிலிருந்து கர்த்தர் தூக்கி விடுவது உண்மையானால் உங்களை இந்த வெறும் குழியிலிருந்து கர்த்தர் தூக்கி விடுவார். யாரும் சப்போர்ட் இல்லாத இந்த இடத்துல கர்த்தருடைய கரம் உங்களுக்கு தேடி வரும். நம்புறவங்க ஆமேன் சொல்லுங்க. உங்க பிள்ளைக்கு தேடி வரும். ஆமேன். உங்க மகனுக்கு தேடி வரும். ஐயோ பாஸ்டர், என் மகா ஒரு வெறும் குழியில இருக்கா பாஸ்டர். ஆண்டவர் பாப்பா, என் பையன் ஒரு வெறும் குழியில கிடக்கிறான், யாருமே அவனை தூக்க முடியாது, யாருமே அவனை பார்க்கல, யாருமே அவனை கண்டுக்க முடியாது. அந்த குழி வெறும் குழியா இருக்குது, எந்த ஆதரவும் இல்லை. ஆனா கர்த்தர் இன்னைக்கு முன்பாக வாக்கு கொடுக்கிறார். அந்த வெறும் குழியிலிருந்து கர்த்தர் யோசேப்பை தூக்கி விடுவதற்கு ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் பேசுவார். ஆனால் சீக்கிரமாய் ஆதரவற்ற அந்த குழியிலிருந்து உங்க பிள்ளையை தூக்கி கர்த்தர் விட்டு அலங்கரிப்பே. உங்களை பிரதர் அந்த வெறும் குழியிலிருந்து கர்த்தர் தூக்கி விடுவார். ஆமென். ஏணி படிக்கட்டு இல்ல, ஏறி வர முடியாது, கையால பிடிச்சு வர முடியாது, அங்கே கயிறு இல்ல. வேதம் சொல்லுகிறது வெறும் குழி. இன்னைக்கு இந்த வார்த்தை நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமா இருக்குது. வெறும் குழி, ஒரு ஆதரவு கோலும் இல்லை, வெளியே வருகிற மார்க்கமே தெரியல, வெளியே வர்றதற்கு முடியாதுன்றது மட்டும்தான் இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன காரியம் இருந்துச்சுன்னா கூட நான் பிடிச்சு வந்துடுவேன். ஆனா வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இந்த குழியிலிருந்து என்னால் வரவே முடியாது பாஸ்டர். எப்படி எப்படி எப்படின்னு யோசிச்சா எனக்கு அதுக்கு ஆன்சர் தெரியல. நான் மேலே வர்றதுக்கு முயற்சி எடுத்து கீழே விழுந்துட்டேன். ஆனால் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தர் யார் அப்படின்னா வெறும் குழியிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தர். வெறும் குழியில் இருந்து என்னை கிருபையாய் தூக்கி விடுகிறவர். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நம்புறப்பா, நம்புறப்பா, நம்புறப்பா. யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு குழிக்குள்ள கிடக்கிறேன், யாருமே பார்க்க முடியாத ஒரு குழிக்குள்ள இருக்கிறேன், யாருமே என்றே பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கிறேன். எனக்கு மட்டும்தான் தெரியும்
நான் மட்டும்தான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், என் மனைவிக்கு தெரியாது, என் கணவனாருக்கு தெரியாது, சுற்றி இருக்கிற யாருக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு குழியில விழுந்தது எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு குழியில நான் மட்டும்தான் விழுந்து கிடக்கிறேன். இயேசுப்பா, யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்பொழுது கை கொடுத்து தூக்கி விடுகிற கர்த்தர், உதவியை அனுப்புகிற கர்த்தர். ஆமென். அந்த குடும்பத்திற்கு நேராய் அவருடைய கரம் கடந்து போகிறது. அந்த மகளுக்கு நேராய் அந்த கரம் கடந்து போகிறது. ஓ ஜீசஸ், இயேசுப்பா, இயேசுப்பா, கிருபையாய் இறங்குகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். வெறும் குழியிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தர். ஆமென். நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்திற்கு நேராக நாம் கடந்து போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 33வது சங்கீதத்தினுடைய 9வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 33வது சங்கீதத்தினுடைய 9வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். திரும்ப சொல்லுவோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 17வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம். அவர் சொல்ல ஆகும், கர்த்தர் சொல்ல ஆகும். இதுவரையிலும் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர் வந்து யாராவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார்களா? ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானா? இந்த சொந்தக்காரர் சொல்ல மாட்டாரா? இந்த அரசியல் தலைவர் சொல்லக்கூடாதா? இந்த மனுஷன் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னா இந்த காரியம் நடந்துரும். இந்த மனுஷன் சொல்லவே மாட்டேங்கிறாரு, இந்த மனுஷன் எனக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். ஆனா நான் நம்புகிறேன், கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கு கர்த்தர் அந்த பிரச்சனையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அற்புதம் நடப்பதாக என்று சொல்லுகிறார், அந்த காரியம் கைகூடி வருவதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள் சொன்னால் ஆகாததா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்ல ஆகும். ஆமென். எத்தனையோ பேர் சொல்லி, எத்தனையோ பேர் ஆசைப்பட்டு அந்த காரியம் நடக்கல. இவங்க சொன்னதுக்கு அப்புறமும் கேட்கலையே பாஸ்டர், இவங்க சொன்னதுக்கு அப்புறமும் இந்த காரியம் கைகூடி வரலையே, இவங்க சொன்னா இது நடக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா இருக்கிறதுலே ஹை மோஸ்ட் அவங்கள வச்சு நான் பேசி பார்த்தேன், அவங்கள வச்சு சொல்லி பார்த்தேன், அவங்க உதவி செய்யணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க சொல்லியே எதுவுமே நடக்கல. கர்த்தருடைய பிள்ளைகளே, சில மனிதர்கள் சொல்லி நடக்கும் என்று நினைத்த காரியங்கள் அவர்கள் சொல்லியும் நடக்கல் என்றதுக்காக நீங்க எவ்வளவும் வருத்தப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் மனிதன் தானே, அவன் சொன்னது நடக்காவிட்டாலும் இன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லுவாரே ஆனால் அந்த கர்ப்பம் செத்ததா இருந்தாலும் அதிலே பிள்ளை உண்டாகும். அவர் சொல்லுவாரே ஆனால் எத்தனை வருடங்களான திருமண தடைகளா இருந்தாலும் அந்த காரியம் நடக்கும். அவர் சொல்லுவாரே ஆனால் அது எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் அந்த மனிதனை ஜெயிக்கக்கூடிய கிருபை தருவும். இப்பொழுது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக சொல்லுவேன். கர்த்தர் உங்களுக்காக சொல்ல போகிறார். மரித்து போன அந்த பிள்ளையை தலி தாகுமி அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் எழுந்து உட்கார்ந்தாள். இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் சொல்ல, கர்த்தர் சொல்ல ஆகும். உங்க பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொல்ல ஆகும். நான் சொல்ற வார்த்தையை அவங்க மதிக்க மாட்டா பாஸ்டர், நான் சொல்ற வார்த்தையை அவன் மதிக்கல பாஸ்டர், என் வார்த்தைக்கு ஒரு மரியாதையே இல்லை,
என் கணவனாருடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதையே இல்லை, யாருடைய வார்த்தைக்கும் மரியாதை இல்லை, யார் சொன்னாலும் அது கேட்காது. அது கல்லான இருதயம். அந்த இருதயத்தை யார் பார்த்தர் மாற்ற முடியும்? ஒருத்தரும் மாற்ற முடியாது. அப்படின்ற எண்ணத்தோட யாரோ ஒருத்தர் இந்த செய்தியை கேட்கலாம். ஆனா கர்த்தர் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு. அந்த யோர்தானை பார்த்து, அந்த பிள்ளையை பார்த்து, அந்த கடினமான இருதயத்தை பார்த்து கர்த்தர் இப்பொழுது வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல்ல ஆகும். அவர் எப்படி பேசணுமோ அப்படி பேசுவார். அவர் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுவார். அவருடைய சொல்லுக்கு மாறி இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்றாரு. என்னுடைய வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான், என்னுடைய வேலைக்காரன் ரொம்ப பலவீனமா இருக்கிறான். நான் ஒருவனை வா என்றா வர்றான், ஒருத்தனை போனா போறான். ஆனா என்னுடைய வேலைக்காரனுக்கு ஒரு ஆண்டவர்கிட்ட சொல், நீ வர வேண்டாம் ஆண்டவரே, நீங்க வர்ற அளவுக்கு நான் பாத்திரம் இல்லை. ஆனா ஒண்ணு பண்ணுங்க, இங்கேயே இருந்துட்டு பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் வேலைக்காரன் இருக்கிறான். வேலைக்காரனுக்கும் ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நீர் ஒரு வார்த்தை சொல்லுவாரானால் அந்த வேலைக்காரன் பிழைத்திருப்பான் ஆண்டவரே அப்படின்னு அவன் சொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ போ, உன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமானான். அவர் எந்த நேரத்தில் அந்த வார்த்தையை சொன்னாரோ அந்த நேரத்தில் பல கிலோமீட்டர் தாண்டி அற்புதம் நடக்கிறது நம்முடைய கண்களால் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த தேவன் தான் வாக்கு கொடுக்கிறார். எஸ், ஹல்லேலூயா. நீங்க போக முடியாத இடத்திற்கு, நீங்க சொல்ல முடியாத இடத்திற்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகிறது. ஆண்டவர் கடந்து போகிறார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கடந்து போய் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக சொல்லுவார். கர்த்தர் உங்களுக்காக சொல்லுவார். எந்த இடத்துல கர்த்தர் சொல்லணுமோ அங்க கர்த்தர் சொல்லுவார். யாரிடத்துல ஆண்டவர் உங்களுக்காக சொல்லணுமோ கர்த்தர் அங்க சொல்லுவார். கன்மலையை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், தண்ணீர் அங்கே இருந்து புறப்பட்டு வரும். எத்தனை வானத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், அது மழையை பொழியும். கர்த்தர் எனக்காக சொல்லுவார். சொல்லுங்க ஒரு 10 டைம் கையை மேல உயர்த்தி, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட. சொல்லுங்க எஸ். இது கர்த்தர் நமக்காய் கொடுத்திருக்கிற வார்த்தை. எஸ். தங்கச்சி, உன்னை பார்த்தா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் சொன்னால் ஆகும். எஸ் அப்பாட்ட சொல்லுங்க, நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, இப்போ பிழைத்திருன்னு சொல்லுங்கப்பா, இப்ப எப்பாத்தான்னு சொல்லுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. இப்ப தலி தாகுமி அப்படின்னு சொல்லுங்கப்பா. இப்ப அந்த கர்ப்பம் திறக்கட்டும்னு சொல்லுங்கப்பா. கடலே அமைதலாயிரு, இறையாதே அப்படின்னு சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும். சீசர்கள் எல்லாரும் கொந்தளிக்கிற கடல்ல இருக்கிறாங்க. காற்று பலமா இருக்குது. எவ்வளோ போராடிட்டாங்க. தங்களுக்கு முயன்ற மட்டும் உள்ள வர தண்ணி அப்படியே இறைச்சி ஊத்திட்டு இருக்கிறாங்க. எந்த கண்ட்ரோலும் பண்ண முடியல. அவர்களால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சு பார்க்குறாங்க, எதுவுமே பண்ண முடியல. ஆனால் ஆண்டவரை தட்டி எழுப்பி, ஆண்டவரே மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? உடனே ஆண்டவர் அப்படியே எழுப்பி மேலே வராரு. வேற ஒன்றும் சொல்லலை. எதிர்காற்றா இருக்குது, கடல் கொந்தளிச்சிட்டு இருக்குது. கையை நீட்டி சொல்றாரு, இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதலாயிரு. அந்த ஒரு வார்த்தை சொன்ன அடுத்த நிமிஷத்துல அந்த காற்றும் கடலும் அப்படியே அமைதி ஆயிடுச்சு. நான் நம்புறேன், கொந்தளித்து கொண்டிருக்கிற உங்க கப்பல்ல இயேசு இப்ப ஏறாரு. இந்த 100 நாள் ஜெபம் எதுக்காக தெரியுமா? இந்த 100 நாள் ஜெபத்துல கர்த்தர் உங்களை எதுக்கு அட்டன் பண்ண செய்யறாரு தெரியுமா? உங்க கப்பல்ல கொந்தளிச்சு நிக்கிற கப்பல்ல ஏசப்பா எழுப்பி நிக்கிறாரு. ஐயரே, அப்பா, நான் எத்தனையோ முயற்சி எடுத்தேன்ப்பா, கேட்கலப்பா. நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன்ப்பா, விடுதலை இல்லப்பா, விடுதலையே இல்லப்பா.
என் பலனே போயிடுச்சுப்பா, நான் அழ வேண்டியதெல்லாம் அழுதுட்டேன்ப்பா, இனி நான் என்ன பண்ணுவேன், இனி சாகிறத தவிர வேற வழி இல்லை. ஆனா ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு எழும்பி நின்று ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர் சொல்ல ஆகும். அந்த கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு. அந்த பிரச்சனையை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு. இதுவரைக்கும் மனிதர்கள் பேசின வார்த்தையினால் இடிஞ்சு போயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு அவர் சொல்ல ஆகும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. பாடுவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது கைகளை மேல தட்டி சொல்லுவோம். கூடுமே, விசுவாசத்தோடு. ஹalleluya. ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. பாடுவோம். கடும் புயல் அதட்டினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்ல. கைகளை மேல தட்டி கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசத்தோடு. அப்பா, இப்போ ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை என் பிள்ளைய பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டே. ஹalleluya. ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டே, யோர்தான் உம்மை கண்டே. பின்னோக்கி சென்றதையா, பின்னோக்கி சென்றதை. கைகளை மேல தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லு. கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹalleluya, ஹalleluya. இந்த நூற்றுக்கு அதிபதியை போல எல்லாரும் இன்னைக்கு சொல்ல வேண்டியது ஒண்ணு என்ன அப்படின்னா, நீர் ஒரு வார்த்தை, நீர் ஒரு வார்த்தை, நீர் ஒரு வார்த்தை. நான் எவ்வளோ பேசி பார்த்தேன் ஆண்டவரே, அங்க எதுவுமே செல்லுபடி ஆகலை. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. என் வார்த்தைக்கு மரியாதையே இல்லை, என் வார்த்தையை ஒரு பெரிய பொருட்டாவே எடுக்கல. ஆனா நான் நம்புறேன், நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். நீர் சொல்ல. சொல்லுங்க எல்லாருமே. நீர் சொல்ல, நீர் சொல்ல ஆகும். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நீர் சொல்ல, நீர் சொல்ல, நீர் சொல்ல. இன்னைக்கு நீங்க அந்த அந்த பலவீனத்தை பார்த்து ஏசப்பாட்ட சொல்லுங்க. நீ ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. அந்த அந்த பொண்ணை பார்த்து கத்த ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, தலித்தாகும் நீ. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. எப்பாத்தா அவ்வளவுதான். ஒரு வார்த்தை, ஒன் வேர்ட், ஒரு வார்த்தை. பிழைத்திரு, ஒரு வார்த்தை. எழுந்திரு, ஒரு வார்த்தை. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை.
அந்த வார்த்தையிலே சுகம், அந்த வார்த்தையிலே அதிசயம், அந்த வார்த்தையிலே அற்புதம், அந்த வார்த்தையிலே எல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இதுவரைக்கும் உங்க வார்த்தை செல்லுபடி ஆகாத அந்த இடத்துல, இதுவரையில உங்க வார்த்தை போய் சேர முடியாத அந்த இடத்துல கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நான் சொல்ல அது அவர் சொல்ல இன்னைக்கு ஸ்பெஷலா இந்த 17வது நாள் நிறைய கர்ப்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. நிறைய குழந்தை இல்லாதவங்களை பார்த்து சொல்றாரு, எஸ் பிரேஸ், என் பிள்ளைக்கு உண்டாவதாக, ஒரு நன்மை உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்துட்டே இருக்கும்போது ஆண்டவர் நான் சொல்ல, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும். வேதத்துல ஒரு 3 காரியத்தை கர்த்தர் கட்டளை இடுகிறார். கர்த்தர் கட்டளை இட்டது அது அப்படியே நடக்குது. ஸோ அந்த காரியத்தை நம்ம தியானிச்சு நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவர் இன்னைக்கு கட்டளை இட போறாரு. ஃபர்ஸ்ட் அவர் சொல்ல போறாரு, இன்னொன்னு அவர் கட்டளை இட போறார். ஆமென். வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி. இன்னொரு விஷயம் கூட நீங்க 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வேதம் சொல்லுது, ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். இந்த யோனாவினுடைய சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த யோனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அப்படின்னா நினிவேவுக்கு ஆண்டவர் போக சொல்லுவாரு. ஆனா இவன் நினிவேவுக்கு போகாம தர்ஷீஷுக்கு அவன் கப்பல் ஏறான். ஆனா அந்த இடத்துல அந்த கப்பல் பெரிய கொந்தளிப்பு உண்டாகுது. சரி, இந்த கொந்தளிப்பு நீங்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, என்ன தூக்கி கடல்ல போடுங்க, அவ்வளவுதான் கொந்தளிப்பு சரியாயிரும்னு சொன்ன உடனே அவங்க எல்லாரும் தூக்கி இப்ப கடல்ல போட்டாங்க. கடல்ல போட்ட உடனே வேதம் சொல்லுது, கர்த்தர் அங்கே ஒரு பெரிய மீனை அனுப்புறாரு. அந்த மீன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அவர் அப்படியே முழுங்கிருச்சு. அந்த மீனுக்கு உள்ள அந்த யோனா இருக்கிறான். மீனுக்குள்ள இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த மீனுக்குள்ள 3 நாட்கள் இருந்து முழங்கால் படியிட்டு தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு ரொம்ப ஜெபம் பண்றாரு. ஆனா இப்ப ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அந்த மீனுக்கு கர்த்தர் கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இடுறார் அப்படின்னு சொன்னா, எப்பா நீ என்னுடைய பிள்ளைய முழுங்கினது உண்மைதான், ஆனா என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, நீ எந்த இடத்துல கொண்டு போய் என் பிள்ளைய விடணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் அதை விட்டுன்னு சொல்லி கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டலைன்னா அது ஒருவேளை சாப்பிட்டு ஜீரணம் பண்ணியிருக்கும். அது வேற எங்கேயாவது அது ஜீரணம் பண்ணி போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த மனுஷனே போயிட்டான். இல்லை வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருந்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த யோனாவிற்கு மீனுக்கு ஆண்டவர் கட்டளை இட்டதுனால எந்த இடத்துல யோனா போய் நிற்கணுமோ அந்த இடத்துல அந்த யோனாவை அந்த மீன் கொண்டு போய் விட்டது. நான் நம்புறேன், ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் பார்த்து கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் கட்டளையிடுகிறார். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, நீங்க நிறைய பேர் வழி மாறி போயிருக்கலாம். நீங்க நிறைய பேர் தெரியாத பாதையிலே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். உங்க பாதை இல்லாம, உங்க தரிசனம் இல்லாம, உங்களுடைய எதிர்காலமே இல்லாம ஏதோ ஒரு தர்ஷீசுக்கு நேராக உங்களுடைய பிரயாணம் தொடர்ந்துட்டே இருக்கலாம். அந்த பிரயாணத்துல உங்களுக்கு தெரியலாம், நான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வரல, நான் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நான் வரல, நான் வழி மாறிட்டேன், நான் வழி தவறிட்டேன், நான் இப்படியே போனா என்னுடைய லெக்க நான் அடைய முடியாது. ஆனால் ஆண்டவர் இன்று கர்த்தர் கட்டளை இடுகிறார். நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் எந்த கப்பல் நம்மை ஓட்டி செல்லுகிறதோ,
எந்த வாழ்க்கை நம்ம கொண்டு போகிறதோ கர்த்தர் அதற்கு கட்டளை இடுகிறார். சரியான இடத்திலே நீங்கள் சீக்கிரமாய் வந்து நிற்க போகிறீர்கள். இந்த ஜெபம் முடிகிறதற்கு முன்னே கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களுக்கான பாதையிலே, உங்களுக்கான தரிசனத்திலே, உங்களுக்கான இடத்திலே கர்த்தர் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை மேலே தட்டி ஆமென், ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி ஆமென். சரியான இடத்திற்கு, தேவன் நியமித்த இடத்திற்கு நீங்கள் போய் சேர்வீர்கள். உங்களுடைய இடத்திற்கு நீங்கள் போய் சேர்வீர்கள். அதற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர் கட்டளை இடுகிறார். உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை சரியான இடத்திற்கு போய் சேருவார்களா அப்படின்ற ஒரு பெரிய தயக்கம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். நான் ஒரு சரியான இடத்துல, எனக்குரிய அந்த இடத்துல, எனக்குரிய அந்த பாதையில் நான் போய் உட்காருவேனா, அதை நான் கண்டுபிடிப்பேனா? நான் நம்புறேன் இந்த 100 நாள் ஜபம் வேற எதுக்கும் இல்லை. நீங்கள் நிறைய பேர் அலைஞ்சிருப்பீங்க, நீங்கள் நிறைய பேர் குழப்பத்தோடு இருப்பீங்க, நீங்கள் நிறைய பேர் ஓடி ஓடி இளைத்து போயிருப்பீங்க. ஆனால் இந்த ஜபத்தினுடைய ஒரு பெரிய பலனா ஆண்டவர் என்ன பண்ண போறார்னா, உங்களுக்குரிய அந்த இடத்துல உங்க பிரயாணத்தை கர்த்தர் கொண்டு போய் கர்த்தர் நிக்க வைக்க போறாரு. ஆண்டவரே அதற்கான ஒரு வழியை கர்த்தர் பாருங்க. இந்த வழி மாறி போன இந்த யோனாவை ஆண்டவர் அப்படியே விடல. இவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. நமக்கு இதுதான் நம்முடைய பாதைன்னு நினைச்சாரு. நம்ம இங்க போகாம அழகா நம்ம அங்க செலக்ட் பண்ணி போயிடுவோம். யார் நம்மளை கண்டுக்க போறா, யார் நம்மளை கேட்க போறா, அழகா அங்க போய் நம்ம இருந்துட்டு வரலாம், இதுதான் நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரயாணத்தை அவர் தொடங்கிட்டாரு. ஆனா கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளை இட்டு, ஆண்டவர் அந்த மீனிடத்துல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ எந்த ஊர்ல வேணாலும் சுத்தலாம், நீ எவ்வளவு கரைக்கு வேணாலும் போயிட்டு வந்திருக்கலாம், ஆனா இப்போ நீ என் பிள்ளைய வயிற்றுல வச்சிருக்கிற, நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். என் பிள்ளைய எங்க கொண்டு போய் விடு அப்படின்னு சொன்னா, நினிவேயினுடைய பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் நீ விட்டுரு, அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுரு, வேற எங்கேயும் நீ போடக்கூடாது. கர்த்தர் கிருபையாய் பாருங்க, மீனுக்கே ஒரு ரூட்டு போட்டு ஒரு மேப்பு லொக்கேஷன் கொடுத்து இந்த இடத்துல தான் கொண்டு போய் விடணும்னு என் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதுக்கு நல்லவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அந்த மீன் முதல்ல அவனை வயிற்றுக்குள்ள போகும்போது ஆண்டவர் எதுவுமே சொல்லலை, நீ போய் பிடிச்சிக்கோ, நீ போய் கேட்ச் பண்ண அப்படின்னு சொல்லலை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், மீன் ஒரு இறைன்னு ஒன்று விழும்னா அது கண்டிப்பாக என்ன பண்ணும். யோனாவுக்கு ஒரு மீன் இல்லை, ஆயிரக்கணக்கான மீன் இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு மீன் மட்டும் கரெக்டாக, வேற எல்லா மீனும் என்ன நினச்சிருக்கோம்னா, வேற சின்ன சின்ன மீன் எல்லாம் அதுக்கு வரும்போது அதை சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த மீன் நினச்சிருக்கோம், நமக்கு ஒரு பெரிய சாப்பாடா ஒன்று வாய்க்குது அப்படின்னு முழுங்கியிருக்கோம். ஆனால் ஆண்டவர் கட்டளை இடுகிறார், இல்லை, என் பிள்ளை வழி மாறி வந்திருக்குது, என் பிள்ளை தெரியாம வந்திருக்குது, என் பிள்ளை பாதை மாறி வந்திருக்குது, அவனுடைய வைராக்கியத்தினால ஓடி வந்திருக்குது. இந்த பிள்ளைய அங்க கொண்டு போய் அவனுக்குரிய இடத்துல கொண்டு போய் நீ விட்டுருன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. கட்டளை கொடுத்தார். ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களை கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணுகிறார். அவருடைய கரத்துக்குள்ள உங்களை கொண்டு வர்றாரு. உங்க பிள்ளைய ஆண்டவர் கொண்டு வர்றாரு. உங்க மகனை கர்த்தர் கொண்டு வர்றாரு. ஐயோ, என் பிள்ளை வழி மாறி போகுது, என் குடும்பம் வழி மாறி போகுது, நான் வழி மாறி போயிட்டேன். ஆண்டவரே, எனக்குரிய இடம் எங்க, எனக்குரிய இடம் எங்க, எனக்குரிய தொழில் இதுதானா, எனக்குரிய வேலை இதுதானா, நீர் எனக்கு குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க, எனக்கு ஊழியம் ஏதாவது வச்சிருக்கிறீங்களா, ஏன் எனக்கு இந்த பாதையில் இவ்வளோ நெருக்கமாக இருக்குது, நான் இந்த பாதையில் திருப்தி இல்லாமல் நான் ஓடுறேன், இந்த பாதை எனக்குரிய பாதையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட கேள்விக்குறியோடு இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சீக்கிரத்தில் உங்கள் கையை பிடிச்சு, நான் உனக்கு போதித்து
நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நான் அவர்களை நடத்தி அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி அவர்களை முதிர் வயதிலும் கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிற தேவனுடைய கரம் இப்போ உங்க கையை பிடிக்குது. உங்க பிள்ளையினுடைய கையை பிடிக்குது. அலந்து திரிஞ்சிட்டு இருக்கிற உங்க கையை பிடிச்சு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்குரிய இடத்திலே நான் உன்னை கொண்டு போய் விடுவேன். நீங்கள் சரியான இடத்திலே கரை சேர்வீர்கள். கரை சேர்வீர்கள். கையை உயர்த்தி இது எனக்கு நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்பா, இது உங்க வார்த்தை இல்ல, இது உங்க வார்த்தை இல்ல. அந்த குழப்பம் சீக்கிரமாய் மாற போகிறது. அந்த தடுமாற்றம் சீக்கிரமா மாற போகுது. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடும் நீங்க செட்டில் ஆகாம போவது இல்ல. கர்த்தரின் உறுதிய கர்த்தர் அதைத்தான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து பேசிட்டு இருக்கிறாரு. உன்னை ஒரு உறுதியான இடத்துல ஆணியாய் நான் கடாவுவேன். சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. இது எனக்கு நிறைவேறணும். இந்த வார்த்தை என் பிள்ளைக்கு நிறைவேறணும். சத்தத்தை உயர்த்தி ஆமென். சரியான ஒரு திருமண காரியம், சரியான ஒரு இடம், சரியான ஒரு வேலை, சரியான ஒரு வேலை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அதுவும் அந்த சூழ்நிலை அந்த மனுஷனை ரொம்ப நாள் சேதப்படுத்தாதபடி. மீனுடைய வயிற்றில் கொஞ்ச நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம். அதுக்கு மேலே எப்படி அந்த இடத்துல இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. ஆண்டவர் வந்து அந்த சூழ்நிலையை புரிஞ்சிட்டு அந்த மீனுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட நிற்கும். ஒன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் சொல்லுவேன். இன்னொன்று நான் கட்டளை கொடுப்பேன். ஒன்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லுவேன். இன்னொன்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் கட்டளை இடுவேன். ஆமென். நம்பர் 1, முதல்ல ஆண்டவர் கட்டளை இடுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, எனக்குரிய இடத்துல கொண்டு போய் விடுவதற்கு கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். சரியான இடத்துல என்னை கொண்டு போய் விடுவதற்கு கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். யோசேப்பு சொல்லும்போது தன் சகோதரிடத்தில் சொல்லுகிறார், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நீங்கள் என்னை எகிப்திற்கு போகிற அந்த ஜனங்கள் மத்தியிலே விற்று போட்டதை குறித்து நீங்கள் விசரப்பட வேண்டாம், நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்படி இந்த பிள்ளையை நாங்க வித்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க போகிற பாதை சில நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப விகற்பமா இருக்கலாம். இந்த பாதை நீங்க நினைக்காத பாதையா இருக்கலாம். இந்த பாதை உங்களுடையது இல்லைன்னு நீங்க ரொம்ப வருத்தப்படலாம். ஏன்னா அந்த பாதையில நீங்க நினைச்சது மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பாதை யோசேப்புக்கு வரும்னு அவர் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே இல்லை, நினைக்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் வந்து யோசேப்பை அறியாத பாதையிலே நடத்தினார். அவனுக்கு தெரியாத பாதையிலே அவனை நடத்தினார். ஆனா ஒன்று, அந்த பாதையினுடைய முடிவில் யோசேப்பு என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்திற்கு நீங்க என்ன வர்றதற்காக வித்து போட்டதுக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். கர்த்தருடைய சித்தத்துக்கு மட்டும் ஒப்பு கொடுங்க, கிருபைக்கு மட்டும் ஒப்பு கொடுங்க. என்னால இந்த பாதை எனக்குரியதான்னு சொல்ல தெரியல, ஆனா நீங்க நடத்துங்கன்னு அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி மட்டும் இருங்க. நான் நம்புறேன் இந்த பாதை கர்த்தர் உங்க கூட பிரயாணப்படுகிறார். நீங்க ஆண்டவருக்கு ஒளிஞ்சு இல்லை, கர்த்தருக்கு ஒளிஞ்சு ஒன்றும் பண்ண முடியாது. நினிவேக்கு போக வேண்டிய அந்த யோனா தர்ஷீசுக்கு போகிறதுக்கு கப்பல் ஏறினாலும் கர்த்தர் ஹல்லேலூயா தர்ஷீசுக்கு போகிற கப்பலை கண்டார். நம்பர் 1, முதலாவதாக என்னை சுமந்து கொண்டு போகிற வாழ்க்கை என்கிற மீனுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார்.
என்ன கட்டளை கொடுக்கிறாருன்னா, என் பிள்ளைய சரியான இடத்துல கொண்டு போய் விட்டுரு. ஆமென். இது ஒரு ஜெப குறிப்பா நீங்க ஜெபிக்கணும். இந்த 100 நாள் ஜெபத்துல நான் நம்புறேன் நீங்க கண்டுபிடிப்பீங்க. யோசேப்பு எப்படி எகிப்திற்கு என்னை கொண்டு வந்தது நல்லதுதான் கண்டுபிடிச்சாரோ, இதுதான் எனக்குரிய இடம்னு அவர் கண்டுபிடிச்சாரோ, இதுக்காக தான் ஆண்டவர் இந்த வழி வரைக்கும் என்னை கொண்டு வந்தார்னு கண்டுபிடிச்சாரோ, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்களை இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ள உங்க பாதை என்ன, உங்க பிள்ளையினுடைய பாதை என்ன, கர்த்தர் கைட் பண்ணுவாரு. கர்த்தர் சரியான இடத்திற்கு உங்களை கொண்டு போய் விடுவார். ஆமென். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா இன்ன இடத்துக்கு போ, அந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணை என் பிள்ளைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த மனுஷன் ஜோம் பண்ணிட்டு போறாரு, ஆண்டவரே என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் பாருங்க சரியா வழி நடத்தி ஒரு கிணத்துக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு போய் நிக்க வைக்கிறாரு. அந்த இடத்துல ரெபேக்காள் அந்த இடத்துல வர்றாங்க. ஹல்லேலூயா. இந்த ஊழியக்காரனை சரியான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் விட முடியுமானால், சரியான பாதையில கொண்டு போய் விட முடியுமானால், நான் விசுவாசிக்கிறேன் மூத்த பிள்ளைக்கு தான் நான் இப்படி ஆயிட்டேன், இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு. சரியான இடத்தை கண்டுபிடிக்கல, சரியான இடத்துல போய் நிற்கவும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நீங்க யாரோ ஒருத்தர் மனதில் பதட்டத்தோட வந்திருக்கலாம், ஆண்டவருடைய கரம் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகுது. ஆண்டவர் கடந்து வருகிறார். என்ன சொல்றாருன்னா, உன்னை சரியான இடத்துல நான் கொண்டு போய் அமர பண்ணுவேன். உன் பிள்ளைய சரியான இடத்துல சொல்லுங்க அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன், ஆண்டவரே நான் முழுமையாய் நம்புகிறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா.